சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்னுடைய யூடியூப் எதுக்காக ஆரம்பித்தேன் எல்லாரும் நினைக்கலாம், ஏன் ரிலேஷன் கூட நினைப்பாங்க, இவளுக்கு சும்மா இல்லாமல் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நான் எதுக்காக போட்டேன், அதாவது என்னுடைய லைஃப்பை சொல்லிட்டேன். எனக்கு கேன்சர், அதை ஒரு 2 பாகமாக சொல்லிட்டேன். ஆனாலும் நான் யூடியூப் ஆரம்பித்த ஸ்டோரியை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வீடியோக்குள்ளே யூடியூப் போட்டதனுடைய காரணத்தை சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். அதாவது மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேங்க. ரொம்ப கடுமையான டிப்ரெஷனில் இருந்தேன் 1 இயருக்கு முன்னாடி. ஏன்னா நான் சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வாழ்க்கையே எனக்கு கஷ்டந்தாங்க. ரொம்ப உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப போராட்டம். அதோட இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லாகி 1 இயர் கழித்து உயிரோடு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு படுத்தா தூக்கம் வராது, ஜாயிண்ட் பெயின், பல கஷ்டங்கள். சிலதை சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. சொல்ல முடியாதது நிறைய இருக்குது, சொல்கிறது கொஞ்சம் தாங்க இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவேன். ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் எனக்கு மனசு ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுனால என்ன பண்ணேன், யூடியூப் போட்டால் நமக்கு மைண்ட் அதில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும். நம்ம அடுத்தது என்ன போடலாம், பயனுள்ளதாக யோசிக்கலாம். நம்ம ரொம்ப அதை யோசித்து ரொம்ப மன ரீதியாக ரொம்ப உடல் உபாதையாக படுறோமேன்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் மூளையை டைவர்ட் பண்ணி நம்ம என்ன வீடியோ போடலாம், நம்மளுடைய சமையலை போடலாம், பொழுதுபோக்காக நமக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் போடலாம். போட்டால் அதில் வியூஸ் எவ்வளோ வருது, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நான் யூடியூப் போட்டேங்க. நல்லா தான் போச்சு. 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸு, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் பார்க்கணும் மக்கள், 4000 வியூஸ் போகணும், ஜனங்க பார்க்கணும். அதே போல் சப்ஸ்கிரைபர் 1000 இருக்கணும். 1850 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. அதே போல் 4 மணி நேரத்துக்கு 40,000 வியூஸ் வந்துட்டாங்க. 4 மணி நேரம் தாங்க இன்னும் எனக்கு வரலை. இப்போ 1 இயர் முடிஞ்சு போனதுனால, அதாவது ஆரம்பித்த நாள்லேருந்து வாட்ச் ஹவர்ஸ் குறைச்சிக்கிட்டே வராங்க. 3350 மணி நேரம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் 1 இயர் முடிஞ்சதுனால அதை ஆரம்பித்த டேட்லேருந்து ரிவைண்ட் பண்ணிகிட்டே வாட்ச் ஹவர்ஸை குறைச்சிட்டு வருவாங்க. அதுதான் அவங்க யூடியூபினுடைய பாலிசியாக. அதனால் எனக்கு இப்போ 3300 மணி நேரத்தில் ஒரு 100 மணி நேரம் போயிடுச்சு. 3200 மணி நேரம் தாங்க இருக்குது. நான் இன்னும் 700 மணி நேரம் எடுத்தால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். என்னுடைய எய்ம் நான் மணியை நோக்கி போகலை, என்னுடைய பொழுதுபோக்கை நம்பி தாங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். காசு கொடுத்தா யார் தான் வேணும்னு சொல்ல போகிறேன். சக்ஸஸ் ஆச்சுன்னா கிடைக்கட்டும், அது இல்லைனாலும் நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறது இல்லைங்க. இதுதான் என்னுடைய தாட்டு. ஆனால் என்ன நினைக்கிறாங்க ரிலேஷன்லாம், இவ சும்மா இல்லாமல் கோலம் போடுறது, சமையல் சொல்கிறது, தத்துவம் சொல்கிறது, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டு யூடியூப்பில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நினைக்கலாம். அது அவங்கவுங்களும், அதாவது தலைவலியும் கால் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னுடைய கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மன ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ பாதிப்புங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமோடு வாழணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கு வர கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. இதனால தாங்க நான் யூடியூப் ஆரம்பித்தேன். அதனுடைய இதை சொல்லிட்டேன்.
இப்போ வந்து யூடியூப்பில் எனக்கு ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதனால் அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கல. நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் நிம்மதி கிடைக்குது. மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு வந்து மைண்டு வந்து அதில் வந்து நிறைய நேரம் வந்து நான் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அதனால தாங்க யூடியூப் ஆரம்பித்தேன். சில பேர் வந்து என்ன நினைக்கலாம், பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதில் உள்ள கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குது. சும்மா தூக்கி யாரும் பணம் கொடுத்துட மாட்டாங்க. அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது அதை உணர தெரியாது. யூடியூப்பில் இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்களே, காசு வருமே, ஒன்றும் வரலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க, ரிலேட்டிவே கேட்குறாங்க. 15,000 வியூஸ் போயிருக்கு, உனக்கு சம்பளம் வரலையா? 15,000 வியூஸ் போயிட்டா வாட்ச் ஹவர்ஸ் வரணுமே. வாட்ச் ஹவர்ஸ் 4,000 மணி நேரத்துக்கு 3,000 மணி நேரம் தான் வந்திருக்கு. அதுலேயும் திரும்ப வந்து டயத்தை வந்து கழிச்சிக்கிட்டே வராங்க. ரிவேஷனில் போயிடும். அதாவது 1 இயர் முடிஞ்சோடனே நான் என்னைக்கு டேட்டில் ஆரம்பித்தனோ அதே டேட்லேருந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ டைம் பார்த்துருக்காங்க, 1 ஹவர் 2 ஹவர் எத்தனை மணி நேரம் பார்த்துருக்காங்களோ அத்தனை மணி நேரத்தை ஒரு வருஷத்துலேருந்து ரிவைஸ் பண்ணி கழிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ எனக்கு 200 மணி நேரம் போயிடுச்சு. 3,100 மணி நேரம் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் நான் அதை பற்றி நினைக்கல. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாதீங்க. அடுத்தவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதாவது நமக்கு கடவுள் கொடுத்த 2 கையாலும் மற்றவங்கள தழுவி அவங்களுடைய கஷ்டங்களை போக்கணும். மற்றவங்க கஷ்டத்தில் போக்கணும், மற்றவங்க கண்ணீரை துடைக்கணும், மற்றவங்க கையை இருகரம் கூப்பி வணங்கி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சு மனித பண்பாடோடு இருக்கணுங்கிறது தாங்க என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவங்க கஷ்டம் புரியாமல் ஏளனமாக பேசுறது, நக்கலாக பேசுறது, உனக்கெல்லாம் என்ன, இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஆனால் போடுற அப்படிங்கிறது. சில பேர் காசு வந்துட்டு வரலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது. அதனுடைய உள்ள என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. வீடியோ போடுறதுனா சாமானியம் இல்லை. ரெண்டாவது அதில் எத்தனை தப்பு தவறெல்லாம் வந்து கம்யூனிட்டி கைடு, பிளாக் லிஸ்ட்டு, நிறைய வந்து அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சு அதை கழித்து வீடியோவை எடுத்துருங்க, வீடியோ மீட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து உங்களுக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆகணும். இல்லையா அதுக்கு ஒரு சாங் வச்சு நம்ம அந்த வீடியோ நம்ம கையில் இருக்கணும். எரேஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த வீடியோ கிடைக்காது, திரும்ப புதுசாக தான் போடணும். நிறைய இருக்குங்க. அதனால் எனக்கு மனசை வந்து கவலைகளை ஆற்றுறதுக்காக தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஆனால் நல்லா தான் போச்சு. இப்பயும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அது பாடு போகட்டும். எனக்கு மன நிம்மதிக்கு நான் யூடியூப் போடுறேன். யாரும் வந்து நான் யூடியூப் போடுறத பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். ஏன்னா மன நிம்மதிக்கு தான் அதை போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து எத்தனை பேர் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறாங்க, எத்தனை மணி நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து நான் வந்து எனக்கு வந்து மன நிம்மதி தருது. நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து கேட்குறாங்க, நம்மளுடைய அறிவுரையை கேட்குறாங்க, நம்மளுடைய கோலத்தை ரசித்து பார்க்குறாங்க, நம்மளுடைய சமையலை ரசித்து பார்க்குறாங்க, மற்ற வீடியோ பார்க்குற மாதிரி நம்மளதையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்குங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் யூடியூப்பில் போய் அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கே நேரம் பத்தலை, இவளுக்கு வந்து இதுக்கெல்லாம் எங்கேருந்து நேரம் இருக்குது, பின்னாடி பேசுகிறாங்க தெரியுது. அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களும் பார்த்தா ஷோவாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஷோவாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ மனவேதனை இருக்குங்கிறத அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். தயவு செஞ்சு அடுத்தவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க, அடுத்தவங்கள அவதூறாக பேசாதீங்க, அடுத்தவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்க முடியலைனாலும் உபத்திரமாக இருக்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்தளவு அதுதான் வேணும். நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். நான் வந்து மணி மைண்டுக்காக பண்ணலை, பொழுதுபோக்குக்காக பண்ணுறேன். அந்த யூடியூப்பை பொழுதுபோக்குக்காக போடுறேன். யாருமே எதுவும் எடுத்துக்கிட வேண்டாம். அவங்கவுங்க லைஃப்லேயும் 1000 கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் சரி செய்ய பாருங்கள். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன நினைக்கிறீங்களோ அதை கோயில் போகலாம்,
டூர் போகலாம், என்ன செய்யணுமோ அதை செஞ்சு உங்களுடைய லைஃப்பை ஜாலியாக கொஞ்ச நாள் இருக்கிறது நிம்மதியாக கொண்டாடுங்க. அதனால் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதையே நினச்சி 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 ஒடுங்கி சாப்பிடாம அப்படியே படுக்கக்கூடாது. இருக்கிற காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய வாழ்வாக வாழணுன்னா நிம்மதி வேணும். அந்த நிம்மதிக்காக நீங்கள் என்ன சந்தோஷத்தை நினைக்கிறீங்களோ, கோயில் குளமோ இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நிம்மதி, உங்களுக்கு எது செஞ்சால் நிம்மதி கிடைக்குமோ அதை நேர்மையாக செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.